கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இன்று உலகத்தில் எங்கெங்கெல்லாம் அல்லாஹுடைய சின்னங்கள் இருக்கிறதோ அந்த சின்னங்கள் எல்லாம் கண்ணியப்படுத்தப்படுகிற ஒரு உன்னதமான ஒரு உயர்ந்த ஒரு மார்க்கத்தில் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யார் அல்லாஹுடைய சின்னங்களை கண்ணியப்படுத்துகிறார்களோ அவருடைய உள்ளத்தில் இறையச்சம் இருக்கிறது என்று அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே சொல்லுவதை பார்க்கிறோம். உலகத்தில் அல்லாஹுடைய சின்னம் என்று எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ அந்த சின்னங்களை எல்லாம் யார் யார் கண்ணியப்படுத்துகிறார்களோ அவருடைய உள்ளத்தில் இறையச்சம் இருக்கிறது, அது இறையச்சத்தின் வெளிப்பாடு என்று அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே என்னையும் உங்களையும் பார்த்து அல்லாஹு தாலா சொல்கிறான். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, கஅபத்துல்லா ஒரு சின்னம், இன்று உலகத்தில் அது கண்ணியப்படுத்தப்படுகிறது. அரஃபாவுடைய மைதானம் ஒரு சின்னம், இன்று உலகத்தில் அது கண்ணியப்படுத்தப்படுகிறது. மினா அல்லாஹுடைய சின்னம், இன்று உலகத்தில் அது கண்ணியப்படுத்தப்படுகிறது. முஸ்தலிஃபா அது அல்லாஹுடைய ஒரு சின்னம், இன்று அது உலகத்தில் கண்ணியப்படுத்தப்படுகிறது. எங்கு பார்த்தாலும் அல்லாஹுடைய சின்னங்களை கண்ணியப்படுத்துகின்ற ஒரு இடமாக இன்று மக்கமா நகரம் மாறிக்கொண்டிருக்கின்ற ஒரு காலத்தை நானும் நீங்களும் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த காலத்தில் ஒரு குடும்பத்தின் தியாகமும் ஒரு குடும்ப உறவும் என்று சொல்லுகிற ஒரு சில விடயங்களை எனக்கும் உங்களுக்கும் ஞாபகமூட்டலாம். இந்த நாளையின் அது பொருத்தம் என்று நான் நினைக்கிறேன். அல்லாஹுடைய தூதர் இந்த உலகத்தில் வாழ்ந்த போது, அல்லாஹுடைய தூதர் இந்த உலகத்தில் பிரச்சாரம் செய்த போது, அல்லாஹுடைய தூதர் இந்த உலகத்தில் பிரச்சாரம் செய்வதற்கு பின்னால் ஒரு தியாகம் செய்தது ஒரு பெண்ணாகத்தான் இருக்கிறார் என்பதை அல்லாஹுடைய தூதருடைய வாழ்க்கை வரலாறுகளிலே இருந்து நாங்கள் புரிந்து கொள்கிறோம். அனாதையாக பிறந்து அனாதையாக வளர்ந்து 40வது வயதில் இந்த உலகத்தில் இறை தூதர் ஒரு நபியாக மாறுவதற்கு முன்னர் தன்னை விடவும் அதிகமான வயது கூடிய ஒரு பெண்ணை திருமணம் முடித்த போது அந்த பெண்ணிடத்திலே உள்ள உடல் ரீதியான பொருளாதார ரீதியான அத்துணையும் அல்லாஹுடைய தூதருக்காக வேண்டி தியாகம் செய்து, அல்லாஹுடைய தூதர் தன்னுடைய ரப்பை காண வேண்டும் என்பதற்காக, தன்னுடைய ரப்புடைய போதனைகளை இந்த மனித சமூகத்துக்கு பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்பதற்காக மலையிலே உச்சியிலே இருந்த போது அந்த நேரத்தில் எல்லாம் அல்லாஹுடைய தூதருக்கு பக்கபலமாக இருந்தது ஒரு பெண் தான் என்பதை அல்லாஹுடைய தூதருடைய வாழ்க்கையின் வரலாறுகளின் ஊடாக புரிந்து கொள்கிறோம். எப்படி இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் தஅவா பிரச்சாரத்தை ஆரம்பிக்கின்ற போது முதலாவது கண்ட வகையை பயத்தோடு மனைவியிடத்தில் ஜம்மிலூனி ஜம்மிலூனி, என்னை போர்த்துங்கள் ஹதிஜா, என்னை போர்த்துங்கள் ஹதிஜா என்று இறை தூதர் ஓடி வந்த போது அந்த நேரத்தில் ஏன் எதற்கு என்று எதுவும் கேட்காமல் இறை தூதர் பயத்தோடு வந்திருக்கிறார், நடுக்கத்தோடு வந்திருக்கிறார். ஏதோ நடந்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்ட அன்பு மனைவியார் போர்த்திவிட்டு அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொன்ன முதலாவது ஆறுதல் வார்த்தை, கவலைப்படாதீர்கள், லா யுஹ்ஸிகல்லாஹு அபதா, அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான் என்ற ஒரு ஆறுதல் வார்த்தையை கொடுத்தார்கள். அன்று கொடுத்த ஆறுதலுடைய வார்த்தை இந்த உலகத்தில் இறை தூதர் மரணிக்கிற வரைக்கும் ஒத்தனமாக அந்த வார்த்தை இருந்தது என்பதை பார்க்கிறோம். அதற்கு பிறகு 5 விதமான அல்லாஹ்வுடைய தூதருடைய பண்புகளை பற்றி பாதிக்கப்பட்ட நேரத்தில், பயத்தோடு இருந்த நேரத்தில், மனசுகள் எல்லாம் நொம்பலப்படுகிற நோவினைப்படுகிற நேரத்தில் பக்கத்திலே இருந்து மனைவி சொல்கிறார், கவலைப்படாதீர்கள், அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான். ஏன் தெரியுமா? இன்னக லதஸிலுர் ரஹீம், நீங்கள் குடும்ப உறவை பேணி நடக்குகின்ற ஒரு மனிதர். எப்ப பார்த்தாலும் எது செய்தாலும் எந்த சந்தர்ப்பத்திலையும் குடும்பம் 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 என்று சொல்லுகின்ற ஒரு மனிதர், குடும்பத்தை சேர்ந்து நடக்கிற மனிதர், கவலைப்படாதீர்கள், இறைவன் உங்களை கைவிட மாட்டான். இரண்டாவதாக ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் நீங்கள் உதவி செய்கின்ற மனிதர், பாதிக்கப்பட்ட மக்களுக்காக, நீதிக்காக, நியாயத்துக்காக குரல் கொடுக்கிற மனிதர் நீங்கள். ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் விருந்தாளிகளையும் கண்ணியப்படுத்துகிற, விருந்தோம்பல் செய்கின்ற நல்ல குணம் கொண்ட மனிதர் நீங்கள். கவலைப்படாதீர்கள் என்ற ஆறுதல் வார்த்தை தான் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்தில் ஆழமாக தஅவா பிரச்சாரம் செய்வதற்கு ஒரு காரணமாக இருந்தது என்பதை பார்க்கிறோம். எப்படி அல்லாஹ்வுடைய தூதருக்கு பின்னால் ஒரு பெண் ஆறுதலாக, பக்க பலமாக, உறுதியாக, தியாகத்துக்கெல்லாம் ஒத்துணர்வு கொடுக்குகிற ஒரு உன்னத இடத்தில் எப்படி ஹதிஜா அம்மா இருந்தார்களோ அதே போன்றுதான் இந்த உலகத்தில்
ஹஜ்ஜுடைய காலங்கள் வந்தால் ஒவ்வொரு மிம்பர் மேடைகளிலும் பேசப்படுகிற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கைக்கு பின்னாலும் ஒரு பெண்ணுடைய தியாகம் என்பது இன்றியமையாத ஒன்று என்பதை அல் குர்ஆன் சொல்கிறது. எப்படி அல்லாஹ்வுடைய தூதருக்கு பின்னால் இந்த உலகத்திலே கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருந்தார்களோ, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கைக்கு பின்னால் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். அதனாலதான் இன்றைக்கு ஒட்டுமொத்த சமூகமும் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்ற தல்பியாவை மொழிந்து கொண்டு காபத்துல்லாவுக்கு போகிற போது அந்த காபத்துல்லாவிலே எங்கு பார்த்தாலும் எந்த நபியுடைய பெயரும் உச்சரிக்கப்படாத அளவுக்கு இந்த உலகத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அவருடைய மகனுடைய அவருடைய மனைவியுடைய பெயர் உச்சரிக்கப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த உலகத்தில் பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான நபிமார்களை அனுப்பிய அல்லாஹு தஆலா முதலாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அனுப்பிய அல்லாஹு தஆலா இறுதியாக முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பிய அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் இரண்டு நபிமார்களுடைய பெயரை சொல்லி அந்த இரண்டு நபிமார்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுக்கு முன்னுதாரணம் இருக்கிறது, நல்ல முன்மாதிரி இருக்கிறது என்று அல் குர்ஆன் பேசுகிறது. ஒன்று சூரத்துல் அஹ்ஸாப், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சூராவிலே பேசுகிற போது லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில் உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது. இரண்டாவது சூரத்துல் மும்தஹினா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 4வது வசனம் கத் கானத் லக்கும் உஸ்வத்துன் ஹஸனா ஃபீ இப்ராஹிம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்ராஹிமுடைய அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வாழ்க்கையில் முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே பேசுவதை பார்க்கிறோம். இந்த உலகத்தில் லட்சக்கணக்கான நபிமார்கள் எல்லாம் வந்து போயிருக்க இந்த இரண்டு நபிமார்களுடைய பெயரை சொல்லி அதுவும் 2 பேரும் தியாகத்துக்கு ஒரு முன்மாதிரியானவர்கள், அப்படிப்பட்டவர்களுடைய பெயரை சொல்லி அல்லாஹ் முன்மாதிரி என்று சொல்கிறான். உண்மைதானே தோழர்களே? அல்லாஹ்வுடைய தூதர் மிஅராஜுக்கு போகிறார்கள். மிஅராஜுக்கு போகிற போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், புகாரியில 3326வது செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், நான் அங்கே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கண்டேன். கான யுஸல்லி, அவர் அந்த நேரத்தில் மிஅராஜுடைய நேரத்தில் அவர் தொழுது கொண்டு இருந்தார். அவர் தொழுது கொண்டிருந்ததை நான் கண்டேன். அவருடைய தோற்றத்தை நான் பார்த்தேன். அவருடைய தோற்றமும் என்னுடைய தோற்றமும் இரண்டும் ஒன்றாக இருந்தது. அவருடைய தோற்றத்துக்கு ஒத்த மனிதனாக நான் இருந்தேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த உலகத்தில் முதலாவது தலை நரைத்தவர் என்றால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். முதலாவது ஹத்னா செய்தவர் என்றால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். முதலாவது நகம் வெட்டினவர் என்றால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். முதலாவது மீசை கத்தரித்தவர் என்றால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். முதலாவது ஆணத்து முடிகளையும் கமக்கட்டு முடிகளையும் வலித்தவர் என்றால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இத்துணை சுன்னாக்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த வழித்தோன்றலில் இருந்து ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ 40 நாட்களுக்கு மேல் தன்னுடைய மறைவான முடிகளையும் நகங்களையும் வைத்துக் கொள்ள கூடாது என்று இறை தூதர் கட்டளையிடுகிற அளவுக்கு அந்த சுன்னா அத்துணையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வழித்தோன்றலில் இருந்து இந்த சமூகத்துக்கு கிடைத்தது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. இன்றோ நாளையோ நாளை மறுதினமோ உதுஹியா கொடுக்குகிற அந்த ஒரு தியாகமும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறின் ஊடாக இந்த சமூகத்துக்கு கிடைத்தது. சஃபா மர்வா இரண்டுக்கு மத்தியிலும் 7 தடவைகள் ஓடுவது என்பது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய குடும்பத்தின் ஊடாக இந்த சமூகத்துக்கு கிடைத்தது. மக்காமு இப்ராஹிம் என்று சொல்லுகிற அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நின்ற இடத்தில் இன்றும் உலக மக்கள் அழிகிற வரைக்கும், உலகம் அழிகிற வரைக்கும் நின்று தொழுவது என்பது சுன்னத். அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வழித்தோன்றலில் இருந்து வந்தது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அதனாலதான் அல்லாஹு தஆலா கஅபாவுக்குள் முதலாவது போன உடனேயே அந்த கஅபாவை சுத்துகிற போது மகாமு இப்ராஹிம் வத்தகதல்லாஹு மின் மகாமி இப்ராஹிம முஸல்லா, அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நின்ற இடத்தை தொழுபிடமாக எடுத்துக்கொண்டான்.
அந்த காபாவை சுத்தி சுத்தி வருகிற போது அந்த காபாவை வளைத்து ஒரு அரைவட்ட கல்லு கட்டப்பட்டிருக்கும், ஒரு சுவர் கட்டப்பட்டிருக்கும். அதற்கு பெயர் ஹிஜ்ரி இஸ்மாயில், இஸ்மாயிலுடைய தொட்டில் என்பது பெயர். அதை 7 சுத்துக்களையும் முடித்துக் கொண்டு ஜம்சம் தண்ணியை குடிக்கிற போது ஒரு ஞாபகம் வரும், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வரலாறு. அதை குடித்துவிட்டு இன்ன ஸஃபா வல் மர்ஆ மின் ஷஆயிரில்லாஹ், ஸஃபாவும் மர்வாவும் அல்லாஹ்வுடைய சின்னங்கள் என்ற அந்த குர்ஆனிய வசனத்தை ஹாஜிகளும் உம்ரா செய்கிறவர்களும் ஓதிக்கொண்டு சஃபா மலையிலே ஏறுகிற போது அன்றோ அந்த ஹதிஜா, அந்த ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு அந்த காபாவுக்குள் உச்சரிக்கப்படுகிற அளவுக்கு வேறு எந்த நபிமார்களுடைய வரலாறும் பேசப்படாத அளவுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உயர்த்தி வைத்திருக்கிறான். என்றால் என்ன காரணம்? அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன் சூரத்துல் பக்கராவிலே அல்லாஹ் தஆலா இப்படி சொல்கிறான், வைதி புத்தலா இப்ராஹீம ரப்புஹு பிகலிமாத்தின் ஃபஅத்தம்மஹுன்ன. அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பலதரப்பட்ட சோதனைகளை கொண்டு அல்லாஹ் சோதித்தான். அத்தனை சோதனைகளையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சாதனையாக ஆக்கினார். இந்த உலகத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறார்கள். பிறந்தவுடன் இந்த உலகத்தில் நபியாக மாறுகிறார்கள். நபியாக மாறியவுடன் அவருக்கு வந்த ஒரு பிரச்சனையை பாருங்க. அல்லாஹ் கிட்ட கேட்கிறார், சூரத்துல் பக்கராவுடைய 2வது அத்தியாயத்தின் 260வது வசனம், யா ரப், யா அல்லாஹ், கைஃப துஹீல் மௌத்தா, நீ இந்த மௌத்தாகி போன ஆட்களை எல்லாம் எப்படி யா அல்லாஹ் நீ எழுப்புறாய் அப்படின்னு கேட்கிறார். அல்லாஹ் கேட்கிறான், இப்ராஹிமே அவலம் துமின், நீங்கள் இன்னும் நம்பவில்லையா, ஈமான் கொள்ளவில்லையா அப்படி என்று கேட்கிறார். முதலாவது சோதனை. அப்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நம்பித்தான் இருக்கிறேன், நீ எத்துமை இன்ன கல்வி என்ற உள்ளம் அமைதி பெறுவதற்காக கேட்கிறேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சாதாரணமான ஆள் அல்ல. இப்ராஹிமிடத்தில் நாம் அஸ்லிம், நீங்கள் நம்புங்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், கட்டுப்படுங்கள் என்று சொன்ன போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார், அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன், அகிலத்தாரின் இரட்சகனாகிய அல்லாஹ்வுக்கு நான் கட்டுப்பட்டு விட்டேன் என்று சொன்னார். கேள்வி கேட்டுத்தான் நம்ப வேண்டும் என்பது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையின் உள்ள ஒரு பகுதி அல்ல. ஆனா சொல்றாரு, இந்த மனசு அமைதி பெறுவதற்காக அல்லாஹ் தஆலா ஒரு சோதனையை கொடுக்கிறான். நமக்கு அது சோதனை இல்லை. 4 பறவைகளை வளர்க்க வேண்டும். அந்த 4 பறவைகளும் வெவ்வேறு பறவைகள். அதுக்கு நீங்கள் உணவு கொடுக்கணும், அதுக்கு நீங்கள் தண்ணி கொடுக்கணும், அதை நீங்கள் பாதுகாக்கணும், அதை நீங்கள் பராமரிக்கணும். அது உங்களிடத்தில் ஒரு காலம் வரைக்கும் அது இருக்க வேண்டும். அது இருந்து அது பெருசாக மாற வேண்டும். அதற்கு பிறகு அந்த 4 பறவைகளையும் எடுத்துக்கொண்டு நீங்கள் ஒரு 4 மலை உள்ள பகுதிகளுக்கு போக வேண்டும். அந்த 4 மலை உள்ள பகுதிகளுக்கும் போய் அந்த 4 பறவைகளையும் நீங்கள் அறுக்க வேண்டும். அறுத்த அந்த பறவைகளை ஒரு இடத்திலே ஒன்றாக போட்டு கலக்க வேண்டும். 4 வெவ்வேறு பறவைகள். அந்த 4 பறவையுடைய தலைகளும் கையில இருக்க வேண்டும். மாமிசங்கள் 4 மலைகளிலும் வைக்கப்பட வேண்டும். வைத்ததன் பிறகு கையில இருக்குகிற அந்த பறவையுடைய தலை, அதை வைத்துக் கொண்டு ஒவ்வொரு பறவையாக நீங்கள் அழைக்க வேண்டும். அழைக்கிற போது எப்படி அந்த இறைச்சாக இருந்தது, இரத்தம் ஓட்டப்பட்டது, அறுக்கப்பட்டது, நீங்கள் வளர்த்தது, நீங்கள் பாசம் காட்டியது, நீங்கள் இரக்கம் காட்டியது, நீங்கள் பாதுகாத்த அந்த பறவை மீண்டும் எப்படி உயிரோடு வருகிறது என்பதை நீங்கள் பார்ப்பீர்கள் என்ற ஒரு வரலாற்று செய்தியை, ஒரு சோதனையை அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுக்கிறான். இப்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சொன்னபடி அத்துணையையும் செய்கிறார். 4 மலைகளிலும் இருந்து பறவைகள் பறந்து அந்த தலைகளோடு வந்து ஒட்டிக்கொண்ட வரலாறு அல் குர்ஆன் சொல்லுகின்ற வரலாறு. இது நமக்கு வரலாறு தான், இது நமக்கு வரலாறு. ஆனால் இறைவன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்த இது வரலாறு அல்ல. இந்த வரலாறு உங்களுடைய வாழ்க்கையின் ஒரு படிப்பினையின் அங்கம் என்பதை அல்லாஹ் பின்னால சுட்டி காட்டுறான். நீங்கள் குழந்தை இல்லாமல் இந்த உலகத்தில் திருமணம் முடித்தீர்கள், தந்தையால் எதிர்க்கப்பட்டீர்கள். இந்த உலகத்தில் சோதனை என்பது உங்களுக்கு வந்த சோதனை போல இந்த உலகத்தில் யாருக்குமே வந்திருக்க முடியாது. அந்த சோதனைகளை எல்லாம் கடப்பதற்கு இப்போது நீங்கள் அறுத்த, பாசம் காட்டிய, பாதுகாத்த, உணவு கொடுத்த அந்த பறவையை நீங்கள் அறுத்து உங்களோட மனசை பழக்கி கொள்ளுங்க. பின்னால வயது போன காலத்தில் உங்களுக்கு ஒரு பிள்ளை கிடைக்கும். அந்த பிள்ளையை நீங்கள் அறுக்க நேரிடும், அந்த பிள்ளையை நீங்கள் அறுக்க நேரிடும்.
இப்போது நீங்கள் நம்மளும் வீட்டுல ஒரு கோழியை வளர்த்தா, ஒரு ஆட்டை வளர்த்தா, ஒரு மாட்டை வளர்த்தா, அது காலை சுத்தி சுத்தி வந்துச்சு, அது சாப்பிட இயலா, அது புள்ள மாதிரி போற இடத்தில எல்லாம் வரும். அந்த கோழியை எப்படி தின்ற, அந்த ஆட்டை எப்படி தின்ற, அது சாப்பிட இயலா என்று நாம் வளர்த்த நாம் சாப்பிட மாட்டோம். அவ்வளவு இரக்க மனசுல இருக்கும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அதே மனசு, அதே கஷ்டம், அதே அறுப்பு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் படிப்பினையை கொடுக்கிறான். பின்னால நீங்கள் உங்களோட மகனை நீங்கள் அறுக்க வேண்டி இருக்கிறது. நீங்கள் இது சும்மா வரலாறு அல்ல தோழர்களே. நபிமார்களுடைய கனவு என்பது அது வகி. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கண்ட கனவு மாதிரி அல்ல. இந்த கனவு என்பது நீங்க உங்களுக்கு கல்யாணம் முடிச்சு ஏகத்துவத்துல உறுதியாக இருந்து ஊர்ல உள்ள ஊராக்கள் அல்ல, உங்களோட வாப்பா எதிர்த்து, உங்களோட குடும்பம் எதிர்த்து, ஊர்ல உள்ள மக்கள் உங்களை எதிர்த்து, மனைவி மட்டும் இரக்கம் காட்டி, இரக்கம் காட்டுகிற நேரத்தில் ஈவிரக்கம் இல்லாத ஒரு சமூகம் உங்களை கொண்டு போய் நெருப்புல போடுகிற போதும் என்ன மனசுல வரும்? உங்களுக்கு உறுதியாக இருந்தா என்ன மனசுல வரும்? யா அல்லாஹ், எல்லாரும் எதுக்குறாங்களே, எனக்கு ஒரு பிள்ளை இருந்தா, நான் சொல்றதை கேட்கிற பிள்ளையாக இருந்தா ஒரு உணர்வு வருமா இல்லையா? நெருப்புல போடப்படுகிறார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் பொறுப்பு சாட்ட போதுமானவன் என்று சொல்கிறார். சொன்ன பிறகு அல்லாஹ் கிட்ட, யா அல்லாஹ் ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், நல்ல பிள்ளை ஒண்டத்தா. பாப்பா எதிர்க்கிறார், ஊர் எதிர்க்கிறது, சமூகம் எதிர்க்கிறது, என்னை நெருப்புல போடுகிறார்கள். யா அல்லாஹ் இந்த பிரச்சாரத்தை செய்ய வேண்டும், இந்த மார்க்கத்தை சொல்ல வேண்டும், எனக்கு பக்கபலமாக எனக்கு ஒரு பிள்ளை வேண்டும். அந்த பிள்ளை நான் கட்டிய காபாவை, நான் ஏற்ற ரப்பை, நான் சொல்லுகிற தூது செய்தியை நான் அவனை அறுக்க வேண்டும் என்று சொல்லுகிற போது தயங்காமல், கொஞ்சம் கூட கலங்காமல் எனக்கு கட்டுப்படுகிற ஒரு பிள்ளையை யாரும் பாதிக்கப்பட்ட நேரத்தில் நான் கேட்கிறேன், எனக்கு ஒரு குழந்தையை தா என்று அந்த நேரத்தில் கேட்டார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் அதற்கு பின்னால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுக்கிறான். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இந்த வரலாறு என்பது, இந்த குடும்பத்தின் தியாகம் என்பது சாதாரணமான ஒன்றல்ல. பாப்பா எதிர்க்கிறார், எதிர்க்கிற போதும் அழகாக கூப்பிட்டார், யா அபதி, என்ற அருமை தந்தையே. பாப்பா ஏகத்துவத்துக்கு எதிரியாக இருப்பார், கொள்கைக்கு எதிரியாக இருப்பார், பாவம் செய்வார். புரிந்து கொள்ளுங்கள், பாப்பாவை அழைக்கிற போது தரை குறைவாக அழைக்க கூடாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாப்பா இறைவனுக்கு எதிரி, சிறுக்குடைய தந்தை, கடவுளை கையால் செய்கிற மனிதர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரை எதிரி போன்று அவரை பெத்த வாப்பா எதிரியாக இருக்கிறார். ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கூப்பிட்ட போது, யா அபதி, என்ற அருமை தந்தையே, லா தஅபுது ஷைத்தான், இந்த ஷைத்தான்களை வணங்காதங்க வாப்பான்னு தான் சொன்னார். நம்ம வாப்பாக்கு வாப்பாவாக மாறுகிற பிரச்சார பணி செய்யப்படக்கூடாது. நம்ம வாப்பாவை வாப்பாவுடைய இடத்தில் வைத்து பார்க்கணும். வாப்பாவுக்கு தண்டனை கொடுப்பது, வாப்பாவை தண்டிப்பது அது அல்லாஹுவை பொறுத்தது. வாப்பா நல்லவரோ, வாப்பா கெட்டவரோ, இணை வைக்கிறாரோ, சிறுக்கு செய்கிறாரோ, பிரச்சாரம் செய்யுங்கள், சத்தியத்தை சொல்லுங்கள். ஆனால் சொல்லுகிற போது வாப்பாவோடு கண்ணியமாக நடந்து கொள்ளுங்கள். உறவு, வாப்பா என்ற உறவோடு கண்ணியமாக நடந்து கொள்ளுங்கள். என்ன வாப்பா உங்களால பெரிய தொல்லையே, எப்ப பார்த்தாலும் எனக்கிட்ட தானே நீங்க வாரீங்க, நான் மட்டும் தானா பிள்ளை, மத்தவங்க எல்லாம் இல்லையா, உங்களால என்ன தொல்லை, உங்களுக்கு அறிவே இல்லையா, யோசிக்க தெரியாதா, முடிச்ச காலத்துல இருந்து இப்படித்தானே நீங்க இருக்கிறீங்க, என்ன மட்டும் குத்துறீங்களே, ஏன் இப்படி கஷ்டப்படுத்துறீங்க, உங்களுக்கு பிள்ளையாக பிறக்காமலே இருந்திருக்கலாமே, உங்களால பெரிய சோதனை. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர பிள்ளைகள் பேசுகிற பேச்சு. இந்த குடும்பத்தின் ஊடாக குடும்ப உறவு ஞாபகப்படுத்தப்படுகிறது. அதனால்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இப்படி பேசி பழக்கப்பட்டவர். பிள்ளைய அழைக்கிற நேரம், அந்த பிள்ளை நடந்து திரிகிற பருவத்தை அடைந்த போது, பிள்ளைய அறுக்க அழைத்த போது, யா புனைய இன்னி அரா ஃபில் மனாமி அன்னி அஸ்பஹுக ஃபில் அன்னி அஸ்பஹுக, என் அருமை மகனே, உங்களை அறுக்க கனவு கண்டேன். அபிப்பிராயம் என்ன? வாப்பாவை கூப்பிடுற நேரம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யா அபதி, என் அருமை தந்தையே. மகனை கூப்பிடுற நேரம் யா புனைய, என் செல்ல மகனே. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மகனை கூப்பிடுற நேரம் யா புனைய இர்கப் மானா, டேய் காபிர் தான்,
ஷிர்க்குத்தான் செய்யறான், அல்லாஹ்வுடைய எதிரி. ஆனால் பேச்சில் ஒரு நாகரீகம். யா புனைய, என் சின்ன மகனே, செல்ல மகனே, இருக்கமானா ஏறிக்கொள். இப்படித்தான் நபிமார்கள் இந்த உறவுகளுக்குள்ள நல்ல வார்த்தைகளை வளர்த்திருக்கிறார்கள் என்பதை இந்த குடும்பத்தின் வரலாறுகளின் ஊடாக நாம் பெற்றுக் கொள்ளுகிற மிக பிரதானமான ஒரு வரலாற்று செய்தி என்பதை நானும் நீங்களும் மறந்து விடக்கூடாது. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனாலதான் அல்லாஹு தஆலா இந்த உலகத்துல எப்ப பார்த்தாலும் தொழுங்க, தொழுகிற போது இப்ராஹிமுடைய பெயரை நீங்கள் உச்சரிக்க வேண்டும் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஜனாசா தொழுங்க, ஜனாசா தொழுகிற போது நீங்கள் சொல்லுகிற அந்த தக்பீரில ஸலவாத்துல் இப்ராஹிமியா அதை சொல்லுங்கள். பாங்கு சொல்லுங்க, சொல்லி முடிந்ததும் இப்ராஹிமுடைய குடும்பத்தை ஞாபகப்படுத்துங்கள். கஅபாவுக்கு போங்க, அங்க ஞாபகப்படுத்துங்க. சஃபாக்கு போங்க, அங்க ஞாபகப்படுத்துங்க. மர்வாவுக்கு போங்க, அங்க எங்கு பார்த்தாலும் அந்த குடும்பம் ஞாபகப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கும் என்பது இறைவனுடைய நியதி. இன்று எல்லா இடங்களிலும் அந்த குடும்பம் ஞாபகப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கை வரலாறுகளில் இருந்து ஏராளமான வரலாற்று செய்திகளும் ஏராளமான சுன்னாக்களும் இந்த சமூகத்துக்கு கிடைத்திருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்திலே வாழ்ந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மனைவியோடு மிச்ச காலம் இல்லாமல் இருந்த போது கூட, மனைவியோடு கொஞ்ச காலம் வாழ்ந்துட்டு குழந்தை கிடைத்து அந்த குழந்தையை கொண்டு வந்து விட்டுட்டு போன வாப்பா திரும்ப வார நேரம் பிள்ளைய அறுக்கத்தான் கேட்டார். நான் உன்னை அறுக்க போகிறேன் என்றுதான் சொன்னார். ஆனால் ஒரு தாய் தன்னம் தனியாக யாருமே இல்லாத நேரம் அந்த பிள்ளைய சொல்லி வளர்த்த வரலாறு. உண்ட வாப்பா ஒரு நல்லவர், அவர் அல்லாஹ்வுடைய ஒரு இறை தூதர், அவர் எதை கேட்டாலும் செய்யுங்க வாப்பா, வாப்பாவை எதிர்த்து பேசிடாதங்க, உசுர கேட்டாலும் கொடுத்துடுங்க. அதனாலதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட உடனே வாப்பாக்கு ஒத்துக்கொண்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தோடு மகன் போகிற போது அல்லாஹ் சொல்ற நேரம், கது சத்தத்த ருயா, கண்ட கனவை நீங்க உண்மைப்படுத்திட்டீங்க, கண்ட கனவை நீங்க உண்மைப்படுத்தினீர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்படியே மகனை மல்லாக்க வச்சு வளர்த்தினார் என்று சொல்லுகிற வரலாறு எல்லாம் கிடையாது. அறுக்க போனார், அறுக்க எத்தனித்தார். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு ஆட்டை அல்லாஹு தஆலா அறுக்குமாறு கட்டளையிட்டு அல்லாஹு தஆலா அன்றையில் இருந்து ஹஜ்ஜி பெருநாள் வருகிற காலத்தில் எல்லாமே ஆடோ மாடோ ஒட்டகமோ நீங்கள் அறுத்து குர்பான் கொடுங்கள். ஹஜ்ஜுக்கு போகிற மக்களும் அங்கு குர்பான் கொடுக்கணும், ஹஜ்ஜுக்கு போகாத மக்களும் இங்கு வசதி உள்ளவர்கள் குர்பான் கொடுக்கணும். அதனாலதான் கூட்டு குர்பானில 40,000 சேர்ந்து ஒரு பங்கு கொடுக்குறீங்கடா, அதை விடவும் சிறந்தது ஒரு ஆடு. ஏனென்றா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹு தஆலா ஃபர்ஸ்டா குர்பானி கொடுக்கிற போது கட்டளையிட்டது ஆட்டை தான் என்பதை அறிஞர்கள் சொல்லி ஆடுதான் சிறந்தது. மாடு கொடுக்கிறது அது நிறைய பேருக்கு ஃபாயிதா, கொடுக்க கூடாது என்றல்ல, கூட்டு சேர்ந்து கொடுக்கிற நேரம் ஆடு, அதுக்கு ஏலாட்டு கூட்டு சேர்ந்து. அப்படியான இஸ்லாமிய வரலாற்றுல இஸ்லாமிய ஆய்வாளர்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை கற்றறிந்த மேதைகள் சொல்லி தந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இப்படிப்பட்ட இந்த குடும்பத்தின் தியாக பின்னணியை கொண்ட இந்த தியாக திருநாள், இந்த ஹஜ்ஜு பெருநாள் இந்த சமூகத்துக்கு பெரியதொரு பாடத்தை நடத்துகிறது. என்ன பாடம் அப்படி என்று கேட்டால், அது ஒரு குடும்பம், குடும்பமாக இருந்து கூட தாவா பிரச்சாரம் செய்தார்கள். அந்த தாவா பிரச்சாரத்தில் கூட குடும்பத்தை பிரிஞ்சு நிக்கல. ஆனால் இன்றைக்கு நம்மட நிலைமை என்னன்னு கேட்டால், நம்ம மாஷா அல்லாஹ் நல்லா தொழுகிறோம், ஊருக்கெல்லாம் சமூக சேவைகள் செய்கிறோம், உறவுகளுடைய விஷயத்துல இன்றைக்கு நானும் நீங்களும் மிக தொலைவு தூரத்தில் இருக்கிறோம். அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர. உறவுகள் என்று வருகிற போது வாப்பாவோடு ஒழுங்கான முறையில் பேசாத மகன், தாயை போய் போனை ஆஃப் பண்ணி விட்டு முகத்தை பார்த்து சிரிக்க நேரம் இல்லாத மகன். இத்துணைக்கும் இவர் சமூகத்தில பெரிய சமூக ஆர்வலர், சமூகத்தில உள்ள பெரிய பொறுப்பு, எல்லா அமைப்பிலையும் இவர் தான் இருப்பார். பெரும் பெரும் நிர்வாகத்துக்கு இவர் பொறுப்புதாரியாக இருப்பார். ஊர்ல வர எல்லா போனுக்கும் உடனே ஆன்சர். ஆனா தாயுடைய கோல் கணக்கே இல்லை, வாப்பாட கோல் கணக்கே இல்லை. அல்லாஹ் இந்த உறவை பத்தி
அல்லாஹ் சொல்லுகிற செய்திகளை நீங்க பார்த்தால் சுப்ஹானல்லாஹ், உறவு இல்லாமல் இஸ்லாம் இல்லையோ என்று யோசிக்கிற அளவுக்கு உயர்ந்த இடத்தில் இந்த உறவை இஸ்லாம் வைத்திருப்பதை பார்க்கிறோம். இந்த உலகத்துல அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னோடும் உங்களோடும் ஈமானை பத்தி பேசுகிற போது புகாரியில 6018வது செய்தி, புகாரியில பதிவு செய்யப்பட்ட செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹ்வையும் மறுமையுடைய நாளையும் ஈமான் கொண்டிருக்கிறாரோ அவர் ஃபல் யஸில் ரஹிமஹு, தன்னுடைய குடும்ப உறவை சேர்ந்து நடக்கட்டும். உங்கள்கிட்ட ஈமான் இருக்குதா இல்லையா, மறுமை நம்பிக்கை இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் அளந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் உங்களுடைய குடல்வாய் சனத்தோடு இரத்த உறவுகளோடு நீங்க எப்படி இங்கிதமாக இருக்கிறீர்கள் என்பதை நீங்களே கேள்வி கேட்டுக் கொள்ளுங்கள். நான் உண்மையிலேயே படைத்த ரப்பை தொழுகிறேன், வணங்குகிறேன், வணக்க வழிபாடுகள் எல்லா காரியங்களையும் செய்கிறேன், உதுஹியா கொடுக்கிறேன், கஞ்சு கொடுக்கிறேன், எல்லா அமைப்புகளிலும் இருக்கிறேன், அல்லாஹுவை ஈமானும் கொண்டிருக்கிறேன். அந்த அல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிற போது மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹுவையும் மறுமையையும் ஈமான் நீங்கள் கொண்டிருந்தால் ஃபல் யஸில் ரஹிமஹு, குடும்ப உறவை நீங்கள் சேர்ந்து நடக்கட்டும். அல்லாஹ்வுடைய தூதர் மலையில இருந்து மனைவியிடத்தில் ஓடி வந்த போது மனைவி ஆறுதல் சொல்லுகிற போது, பயப்படாதீர்கள், இறைவன் உங்களை கைவிட மாட்டான், இன்னக லதஸிலுர் ரஹீம், நீங்கள் குடும்ப உறவை சேர்ந்து நடக்கிறீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இஸ்லாம் கிடைப்பதற்கு முதலே குடும்ப உறவோடு தான் இருந்தாங்க. அனாதை என்பதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் ஒதுங்கி போகல, குடும்பத்தோடு சேர்ந்து 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 குடும்பம் இந்த மார்க்கத்தை வெறுத்த போது, குடும்பம் இந்த மார்க்கத்தை எதிர்த்த போது, குடும்பம் இந்த மார்க்கத்தை சொல்லுகிற போது, எதிரணியில இறை தூதரை போராட வந்த போது அல்லாஹ்வுடைய தூதர் போராடினாங்க, எதிர்த்தாங்க, எல்லையோடு நின்றாங்க. ஆனா குடும்ப உறவு என்ற விஷயத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ஒட்டி கொண்டாங்க. அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர நிறைய பேர் மார்க்கத்துடைய பேரால பிரிஞ்சிருக்கிறோம். இல்ல அது எந்த நாளும் கத்தம் ஓதுறது, எந்த நாளும் கந்தூரி தான், எந்த நாளும் பேட்ட தான், என்னமோ நம்மெல்லாம் 100% இஸ்லாத்துல சரியாக கடைபிடித்து வாழுகிறோம் என்பதை போல இந்த குடும்ப உறவை பிரிஞ்சு வாழ்றதுக்கு நம்ம சொல்லுகிற காரண காரியம் இந்த மார்க்கம். அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர அல்லாஹ்வுடைய தூதர் நபி முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த குடும்ப உறவு அல்லாஹ்வோடு பேசியது என்றா பாருங்களேன். புகாரியில 4830வது செய்தி, அல்லாஹ்வோடு இந்த குடும்ப உறவு பேசியதாம். இன்னல்லாஹ ஹலக்கல் ஹல்க, அல்லாஹு தஆலா எல்லா படைப்புகளையும் படைத்த போது காமத்திர் ரஹம், இந்த குடும்ப உறவு அப்படியே அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் எழும்பியது. சுப்ஹானல்லாஹ், கற்பனை பண்ணி பார்க்க இயலுமா? அல்லாஹ்வோடு நாளை மறுமையில நம்ம நினைச்ச மாதிரி பேச இயலுமா? ஷஃபாத் அல்லாஹ்வுடைய தூதர் செய்வார்கள், யாரும் பேச முடியாது. அல்லாஹ்வோடு எல்லா படைப்புகளும் படைக்கப்பட்டு முடிந்ததற்கு பிறகு காமத்திர் ரஹம், இந்த உறவு எழும்பியது, அல்லாஹ்வோடு இந்த உறவு பேசியது. யா அல்லாஹ், இந்த இடம் இருக்கிறதோ, இந்த இடம் யாரெல்லாம் என்னை சேர்ந்து கொள்கிறார்களோ அவர்களை நீயும் சேர்த்துக்கொள், யாரெல்லாம் என்னை துண்டிக்கிறார்களோ நீயும் துண்டித்து விடு. அன்பான இஸ்லாமிய உறவுகளே, உதுஹியா கொடுக்க இருக்கிற அன்பான உறவுகளே, இரத்தத்தை ஓட்ட இருக்கிற அன்பான உறவுகளே, அல்லாஹுக்காக அழைத்து சொல்கிறோம். இரத்தம் ஓட்டுவதோ, மாடு கொடுப்பதோ, உதுஹியா கொடுப்பதோ, நெத்தி காட்சி 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 வணங்குவதோ இந்த குடும்ப உறவை துண்டித்து விட்டு எந்த ஃபாயிதாவும் கிடையாது. ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் நபி முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உங்களுக்கு சுவர்க்கம் வேண்டுமா? லா யதுகுலுல் ஜன்னத காத்திஉன், குடும்ப உறவை துண்டித்து வாழ்ந்தவன் சுவர்க்கம் போக மாட்டான். நீங்க என்ன செஞ்சும் வேலையில் இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறோம். அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர நம்மட மனச்சாட்சி நம்மளை கேள்வி கேட்கும். ஆனால் நம்மட வாய்
மார்க்கம் என்ற ஒரு 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 அப்படியே ஒரு ஒரு காத்த அனுப்பி அது நமக்கு கற்பனையாக இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் நபி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், புகாரியில 5986வது செய்தி பதிவு செய்யப்பட்ட செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த சமூகத்துக்கு ஒரு செய்தியை சொல்றாங்க. யாருடைய ஆயுள் நீண்டதாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள், யாருடைய ஆயுள் நீண்டதாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ, யாருக்கு பொருளாதாரத்தில் பரக்கத் வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ, ஃபல் யஸில் ரஹிமஹு, அவர் குடும்ப உறவை சேர்ந்து நடக்கட்டும். உங்களோட பொருளாதாரத்தில் பரக்கத்தும் நோய் இல்லாத வாழ்வும் உங்களுக்கு வர வேண்டும் என்றால் குடும்ப உறவை சேர்ந்து நடங்க என்று இஸ்லாம் சொல்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி இருக்கிறார்கள். ஒரு மனிதர் வருகிறார், ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே அக்பிர்னி பி அமல், எனக்கு ஒரு அமலை சொல்லித்தார்கள். அந்த அமலை நான் செய்தால் நான் லேசா சொர்க்கம் போகணும், சொல்லித்தாங்க அப்படின்னு கேட்டான். அல்லாஹ்வுடைய தூதர், என்னப்பா ஆட்சி இவருக்கு, இவர்கிட்ட நல்ல பொருளாதார வசதி வாய்ப்பு எல்லாம் இருக்கிறதே, என்ன ஆட்சி இவருக்கு என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, நீ அல்லாஹ்வை எதையும் இணை வைக்காமல் நீ வணங்க வேண்டும், தொழ வேண்டும், ஜகாத்து கொடுக்க வேண்டும், ஃபல் யஸில் ரஹிமஹு, உன்னுடைய குடும்ப உறவை சேர்ந்து நட, நீ சொர்க்கம் போவாய் என்கிறாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் சிறுக்கு செய்யவில்லையா, நீங்கள் தொழுகிறீர்களா, குடும்ப உறவை சேர்ந்து நடவுங்கள், உங்களுக்கு சுவர்க்கம் இலகுவாக ஆக்கப்பட்டிருக்கிறது என்பதை இஸ்லாம் எனக்கும் உங்களுக்கும் வலியுறுத்துகிறது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்னதான் சாட்டு போக்கு காரணம் சொல்லியும் இந்த குடும்ப உறவுடைய விஷயத்துல நானும் நீங்களும் தப்ப முடியாது என்பதை உள்ளத்தில் ஆழமாக பதிவு செய்து கொள்ளுங்கள். எந்த சாட்டு போக்கும் இந்த குடும்ப உறவுடைய விஷயத்துல நானும் நீங்களும் சொல்ல முடியாது. ஆனால் துரதிருஷ்டவசம் என்ன அப்படி என்று கேட்டால், நம்ம குடும்ப உறவுடைய விஷயத்துல 2 பெருநாள் வார நேரத்துல போறது, வாயால சலாம் சொல்றது, கொஞ்ச நேரம் உட்கார்றது, எழுப்பிட்டு வந்துடுறது. நம்ம குடும்ப உறவை மதிக்கிறோம் என்ன தெரியுமா? புரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர இன்னைக்கு நிறைய குடும்பத்துல கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகுதான் ஃபித்னா, நிறைய குடும்பத்துல பொருளாதாரம் வந்ததுக்கு பிறகுதான் ஃபித்னா, நிறைய குடும்பத்துல வசதி வாய்ப்பு கூடினதுக்கு பிறகுதான் ஃபித்னா, நிறைய குடும்பத்துல வாகனம் வந்ததுக்கு பிறகுதான் ஃபித்னா, நிறைய குடும்பத்துல தான தர்மம் அல்லாஹ்வுக்காக செய்கிற நேரத்துல தான் ஃபித்னா. ஒரு காலத்துல ஒரு ஓட்ட குடிசையில 1 ரூபாய்க்கு கூட வழி இல்லாம சர்வ சாதாரணமாக வாழ்ந்த நேரத்துல வாப்பாவுடைய பொருளாதாரத்தை நம்பி ஒரு வீட்டுக்குள்ள 6-7 உறவுகள், 4-5 உறவுகள் உண்டு திண்டு உடுத்து சந்தோஷமாக பெருநாளை கொண்டாடிய எங்களுக்குள் இன்னைக்கு பொருளாதாரம் கூடிச்சு, திருமணம் முடிச்சிட்டோம், வாழ்க்கை பெருத்துட்டு பிள்ளைகள் ஆயிட்டாங்க, இப்ப நாங்க வேற ஒரு குடும்பம் ஆகிட்டோம். இப்ப நமக்கு நம்மட வாப்பா பாரமாக தருகிறார், நம்மட உம்மா பாரமாக தருகிறாள். உம்மாவுக்கு 5000 ரூபாய் கொடுப்பது ரொம்ப வேதனையோடு தான் கொடுக்கிறோம். வாப்பாவுக்கு ஒரு நோய் வந்தால் அது கொஞ்சம் மனசுக்கு பாரமா இருக்குது. காட்டை கொடுத்து பே பண்ற போது, சல்லி கொடுக்கிற போது மனசு சரியா வலிக்குது. அதே நேரம் மனைவி என்றால் துடிக்குது, பிள்ளை என்றால் துடிக்குது. மனைவி என்பவள் இந்த உலகத்தில் நிக்காஹ் என்று சொல்லுகிற பந்தத்தினூடாக இணைந்து கொண்டவள், அவள் தலாக்கு என்பதின் ஊடாக பிரிந்து போபவள். தந்தை என்பது அது எந்த ஒரு அடிப்படையிலும் இந்த உலகத்தில் பிரியாத ஒன்று. அது மௌத்துக்கு பிறகோ மௌத்துக்கு முன்னரோ திருமணத்தின் ஊடாகவோ திருமணம் இல்லாமலோ வந்த ஒரு உறவு அல்ல அந்த உறவு என்பதை உள்ளத்தில் ஆழமாக பதிவு செய்து கொள்ளுங்கள். இன்றைக்கு நிறைய பேர் தந்தையை இழந்துட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஒரு தடவை இந்த உலகத்துல வாழ்ந்த பெரியோர் இமாம் ஹசனுல் பஸரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அவனுடைய வாப்பா உம்மா மௌத்தாகினவுடன் அழுகிறார். அப்படி அழுகிறார். ஒரு பெரிய மாமேதை, இஸ்லாத்தில நிறைய செய்திகளை சொன்ன, பேணுதலாக வாழ்ந்த, நிறைய பேர்களை உருவாக்கின ஒரு பெரிய ஒரு ஆசான். எல்லாரும் வந்து கேட்கிறாங்க, ஏன் நீங்க எவ்வளவு நல்லது செஞ்சிருக்கிறீங்க, எவ்வளவு நல்ல பணிகள் பண்ணிருக்கிறீங்க, ஏன் இப்ப நீங்க அழுகிறீங்க அப்படின்னு. அந்த நேரத்துல இமாம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா எனக்கு சுவர்க்கம் போவதற்கு 2 வாசல்களை அல்லாஹ் வைத்திருந்தான். அதிலே ஒரு வாசல் என்னுடைய தாயும் தந்தையும் மரணித்து விட்டார்களே,
அதை நினைத்து நான் அழுகிறேன். அவர்களுக்கெல்லாம் காலமெல்லாம் பணிவிடை செய்து கொண்டிருக்கிற போது சுவர்க்கம் போவதற்கான ஒரு இலகுவான வழி இருந்தது. அல்லாஹ் அவர்களை எடுத்துக்கொண்டான், அந்த வாசல் பூட்டப்பட்டு விட்டதே என்று நான் அழுகிறேன் என்றார்கள். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளை, எனவே தாய் தந்தை உறவு என்பது இஸ்லாத்துல உச்சகட்ட உறவு. அதை தொடர்ந்து வருகிற அண்ணன் தம்பி, வாப்பா இல்லை, சின்ன காலத்துல வாப்பா மௌத்தாயிருப்பார். ஒரு தந்தையுடைய இடத்தில் இருந்து நம்மளை படிக்க வச்சு, தொழில் காட்டி, பண்பாடுகளை வளர்த்து, உடுப்புகளை வாங்கி தந்து, பொண்ணு பார்த்து நல்ல பிள்ளையாக வளர வேண்டும் என்று அவரு படிக்காம, அவரு கஷ்டப்பட்டு, அவருடைய குடும்பத்தை கவனிக்காம, அவரு வெளிநாட்டுக்கு போய் வாப்பா இல்லாத நேரத்துல ஒரு குடும்பத்துடைய பொறுப்பை தந்தையுடைய ஸ்தானத்தில இருந்து சுமந்து கொண்ட அண்ணன் இன்றைக்கு கவனிப்பாரட்டு போய் கிடக்கிறான். சுபஹானல்லாஹ். ஒரு குடும்ப, ஒரு தந்தையுடைய இடத்தில் இருக்கிற ஒரு அண்ணன் அவ்வளவு பொம்பளை பிள்ளைகளையும் பார்த்து, ஆம்பளை பிள்ளைகளை பார்த்து படிக்க வச்சு, கஷ்டப்பட்டு நம்மளோடு ஒட்டி கொண்ட உறவு இன்றைக்கு யாரு எவருன்னு நமக்கு தெரியல, பேரு புரியல, போன் பண்ண நேரம் இல்ல, நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்க நேரம் இல்ல, ஒரு நோய்வாய் வந்தா போய் பார்க்க மனசு துடிக்குது. ஆனா யாரோ வந்த மருமகன், எங்கேயோ இருந்த ஒரு சம்பந்தி, ஒரு சின்ன காயமுண்டா அள்ளி பிடிச்சிட்டு லட்சக்கணக்கில் செலவழிச்சிட்டு ஓடுறோமே, அல்லாஹ் அக்பர். நாங்கள் தானா குடும்ப உறவை சேர்ந்து வாழ்கிறோம்? ஒரு தாத்தா, குடும்பத்தில் மூத்தவள், ஒரு தாயுடைய இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு அந்தஸ்து, வாப்பா இல்லாத நேரம், உம்மா இல்லாத நேரம், படிப்பை இழந்து, வாழ்க்கையை இழந்து, கஷ்டத்தோடு தியாகத்தோடு தொழிலை காட்டி, நல்லதை காட்டி, நேர்மையாக சந்தோஷமாக என்ற தம்பி மாறு, என்ற தாத்தா மாறு, என்ற தங்கச்சி மாறு, நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்று வளர்த்து விட்டு போன உறவுகள், ஒரு தாயுடைய இடத்தில் இருக்க வேண்டியவர்கள் கவனிப்பாரட்டு இன்றைக்கு குடும்ப உறவுகள் சின்னாபின்னமாகி போய் கிடக்குது என்றால், இந்த பெருநாளை எல்லாம் கொண்டாடுறதுக்கும், இந்த உதுஹியா கொடுக்கறதுக்கும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. உதுஹியா அறுத்து இறைச்சி பார்சல் குடும்பத்துக்கு கொடுத்துட்டாங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ், குடும்ப உறவை சேர்ந்தாச்சாம். இதுதான் குடும்ப உறவை சேர்ந்து வாழுகிற லட்சணம். அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர நான் கேட்கிறேன், இதை தூக்கி குப்பையில போடு. இந்த இறைச்சி பார்சலுக்காக வந்த ஒன்றல்ல இந்த உறவு. இது சுவர்க்கத்துக்கும், இது மறுமைக்கும், இது கபருக்கும் நம்மளை கொண்டு போய் சேர்ப்பதற்காக இறைவன் தந்த புண்ணியமான உறவு என்பதை நானும் நீங்களும் உள்ளத்தில் ஆழமாக பதிவு செய்து கொள்வோம். அல்லாஹு தாலா சந்தோஷமாக வாழுகின்ற இந்த காலத்துல குடும்பங்கள் என்ன தப்பு செய்தாலும், என்னதான் தவறு செய்தாலும், என்னதான் அநியாயம் பண்ணியிருந்தாலும் அதை பெரும் மனம் கொண்டு மன்னித்து இந்த தியாக திருநாள்ல மனோ இச்சையை அறுத்து, மாட்ட அறுக்கிறதுக்கு முதல் மனோ இச்சையை அறுத்து அல்லாஹுக்காக மனசுல உள்ள கசடுகள், குரோதங்களை தூரமாக்கி நெருக்கமான உறவுகளோட இரக்கமாக இந்த உலகத்துல வாழ்ந்து நல்லவர்களாக மரணிக்க அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை செய்வானாக. வாஹ்ரதவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்சலீன் வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். இப்ப நமக்கெல்லாம் ஒரு கேள்வி வரும், நாங்க அவங்கள சேர்க்காமலா இருக்கிறோம், அவங்க தான் வாராங்க இல்ல, நாங்க கணக்கெடுக்காமலா இருக்கிறோம், அவங்க தான் கஷ்டத்தை சொல்றாங்க இல்ல. கஷ்டத்தை சொல்லித்தானா நீங்க உதவி செய்யணும். உங்களோட குடும்பம் கஷ்டத்தை சொல்லித்தானா உறவு, நீங்க உறவுகளை பேணணும். அல்லாஹ் அக்பர். இதுதான் எண்ணம், நிறைய பெற எண்ணம். அவங்க எங்களை மதிக்கல, அவங்க எங்களை கௌரவப்படுத்தல, அவங்க எங்களை கூப்பிடல. உங்களை கூப்பிட தேவையில்ல. குடும்ப உறவு என்பது உங்களை மதிக்க தேவையில்ல. அது உங்களை மதிக்கிறது தலையில வச்சிருக்கிறாங்க அவங்க. நம்ம மதிப்பை எதிர்பார்த்தா குடும்ப உறவுக்குள்ள வாழ இயலாது. அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறார்கள், ஒரு மனிதர் வருகிறார். யார்? ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே. புகாரியில 5991வது செய்தி. அல்லாஹ்வுடைய தூதரை இந்த உலகத்துல குடும்ப உறவை சேர்ந்து வாழ்றா என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லைசல் வாசிலு பில் முகாஃபி. உண்மையில் குடும்ப உறவை சேர்ந்து வாழ்வது என்பது, குடும்பமாக நீங்கள் இருக்கிற போதும் சேர்ந்து வாழ்றீங்களே, அது வல்ல குடும்ப உறவை சேர்ந்து வாழ்றது. குடும்ப உறவை சேர்ந்து வாழ்வது என்பது, உங்களோட குடும்பம் ஒரு ஃபித்னா வந்து, ஒரு பிரச்சனை வந்து, ஒரு கதையால, ஒரு வேதனையான வார்த்தையால பிரிஞ்சு போற போது ஓடி போய் அந்த குடும்ப உறவை சேர்ந்து கொள்வதுதான் உண்மையான குடும்ப உறவை சேர்ந்து வாழ்வது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, குடும்ப உறவை சேர்ந்து வாழ்றண்டா உண்டா இருக்கிறீங்களே, ஒரு பிரச்சனைக்கு வராம இருக்கிறீங்களே, அந்த நேரத்துல நீங்க எல்லாரும் குடும்ப உறவை சேர்ந்து வாழலையா? எப்ப உண்மையான குடும்ப உறவை நீங்கள் சேர்ந்து வாழ்கிறீர்கள் என்றால், ஒரு பிரச்சனை, ஒரு பித்துனா, ஒரு கஷ்டம், ஒரு நஷ்டம், ஒரு வேதனை, ஒரு வார்த்தை உங்களோட உறவுகளை துன்பப்படுத்துகிற போது, உறவு விலகி போற நேரம் ஓடி போய் அந்த உறவை சேர்ந்து வாழ்றீங்களே, இதுதான் உறவை சேர்ந்து வாழ்வது என்பது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. எனவே இப்ராஹிம் சாத்துடைய குடும்பத்தை பற்றி பேசுகிற நாங்கள், அவருடைய சுன்னாக்களை பற்றி பேசுகிற நாங்கள், அவருடைய குடும்பத்தின் தியாகத்தை பற்றி பேசுகிற நாங்கள், குர்பானியை கொடுக்கிற நாங்கள், எங்களுடைய குடும்ப விஷயத்தில் எப்படிப்பட்ட மனநிலைமையோடு இருக்கிறோம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய எதிரி, அல்லாஹ்வுடைய எதிரி அபூ தாலிப் என்று இருந்தும் கடைசி தருணத்திலையும் போய், பெரியப்பா லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கோ என்று இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் குடும்ப உறவுடைய விஷயத்துல கவனமாக இருந்தாங்க. வாப்பாதான் காவிர், மகன் இஸ்லாம் என்பதற்காக மகனை கூப்பிட்டு தன் மகளுக்கு திருமணம் முடித்து அந்த குடும்ப உறவை இந்த உலகத்துல பேணுவதற்கு மிக முன்னுதாரணமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள் என்பதை செய்கிறோம், வாழ்க்கை வரலாறுகளிலே நாங்கள் பார்க்கிறோம். எனவே கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அந்த குடும்ப உறவை பற்றி பேசுகிற நாங்கள் நம்மட குடும்ப உறவுடைய விஷயத்துல எங்கு நாம் இருக்கிறோம் என்பதை ஒவ்வொரு ஆளும் நம்மட உள்ளத்தோடு ஒரு கேள்வியை கேட்டு பாருங்க. அடுத்ததாக இந்த தினங்கள்ல ஐயாமு தஷ்ரீக் என்று சொல்லுகின்ற 3 நாட்கள்ல மிக மிக ஏற்றமானது யௌமுன் நஹர் என்று சொல்லுகிற அறுத்து பலியிடுகிற அந்த பெருநாள் நாள்ல அறுத்து உதுஹியா கொடுக்கிறது தான் மிகச்சிறந்தது. இது குர்பான் அல்ல. உதுஹியாவுக்கும் குர்பானுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. உதுஹியா என்பது வேறு, குர்பானி என்பது வேறு. குர்பானி என்பது வெள்ளிக்கிழமையில நேரத்தோடு வாரவருக்கு ஒட்டகம், ஆடு, மாடு, கோழி, முட்டைய குர்பான் கொடுத்த நன்மை அது வேற. உதுஹியா என்பது 3 தான் கொடுக்கலாம். ஒட்டகம், மாடு, ஆடு இதுதான் கொடுக்கலாம். உதுஹியா என்பது ஹஜ்ஜுடைய காலத்துல கொடுக்கப்படுறதுதான் உதுஹியா. குர்பான் என்பது வேறு, உதுஹியா என்பது வேறு. இந்த காலத்துல பெருநாள் தொழுதுட்டு அல்லாஹ்வுடைய தூதர் போய் ஆட்டையோ மாட்டையோ ஒட்டகத்தையோ அறுத்து அதுல இருந்து வார இறைச்சியை எடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டு இருக்கிறாங்க. எனவே அன்றைக்கு கொடுப்பதுதான் மிக மிக ஏற்றமானது. கொடுக்க கிடைக்கல என்றால் அடுத்தண்டைக்கு, அதுக்கு அடுத்தண்டைக்கு, அதுக்கு அடுத்தண்டைக்கு என்ன செய்யலாம்? ஐயாமு தஷ்ரீக் என்று சொல்லுகின்ற அந்த 3 நாட்களையும் கொடுக்கலாம். ஆனால் கொடுக்கிற போது நமக்கு அல்லாஹு தஆலா சில அரபு நாடுகள்ல இல்லாத நியமத்துக்களை அல்லாஹ் நமக்கு சொரிந்திருக்கிறான். நான் நினைக்கிறேன் இந்த முறை பெருநாள் மாற்று மத உறவுகளுடைய ஒரு புனிதமான ஒரு நாளும் பெருநாளும் வந்து என்ன செய்கிறது, ஒன்றோடு ஒன்று முட்டிக்கொள்ளும். அதனால அல்லாஹு தஆலா நமக்கு தந்த சலுகை 4 நாள்ல அறுக்கலாம். ஒன்று பெருநாள், அதுக்கு பிறகு அதை அடுத்து வருகின்ற 3 நாள். எனவே நாங்க இப்ப அவங்களுடைய ஒரு புனித நாள் போயாத்தினம் அப்படின்னு சொல்லி வார போதும் இந்த நாட்டில மிருகத்தை அறுக்க கூடாது. நாங்க வாழ்றாக்கள் முஸ்லிம்கள் தான், எங்கட முஸ்லிம் கிராமம் தான், நாங்க வாழைத்தோட்டத்துக்குள்ள இருப்போம், அங்க இருப்போம், இங்க இருப்போம் என்று இந்த இஸ்லாத்தை இந்த நாட்டில இருந்து கொண்டு நாம தைரியமாக செய்வோம் என்று சொல்ற ஒரு இடத்துக்கு வரப்படாது. ஏன்னா நம்ம வாழ்ற நாடு ஒரு பெரும்பான்மை ஒரு பௌத்த ஆட்சி நடக்கக்கூடிய ஒரு நாடு. எனவே அந்த நாட்டு சட்டத்தை மதித்து அல்லாஹ் தந்த சலுகை, நமக்கு தந்த சலுகை 3 நாள், பெருநாளோடு சேர்த்து 4 நாள். இதுக்கு முன்னரோ இதுக்கு பின்னரோ என்ன செய்யணும்? அதை அறுத்து உதுஹியா கொடுத்துடணும். உதுஹியா கொடுக்கிற போது ஃபேஸ்புக்ல போட்டு இந்த ரத்தத்தோட ஆட்டாவுல கயிறை அந்த தலையை தூக்கி அதை தோலை தூக்கி ரோட்ல போட்டு அல்லது இந்த குப்பை மெஷின்ல போட்டு அல்லது குடலை போட்டு அசிங்கப்படுத்தி இந்த ஃபேஸ்புக்ல காட்டி ஸ்டேட்டஸ்ல போட்டு நாங்க அறுத்த மாடு பெரிய மாடு, நீங்க அறுத்த மாடு சின்ன மாடு, இந்த ஹாஜியார் கொடுத்த மாடு இந்த மாடு, அந்த ஹாஜியார் கொடுத்த மாடு இந்த மாடு, இந்த விதமான இந்த இஹ்லாஸ் அட்டு போகின்ற இந்த நாட்டுடைய சட்டத்தை மதிக்காத மக்களாக நாங்க இருக்கக்கூடாது. ஏன்னா அத்துஹூரு ஷத்ருல் ஈமான், ஈமான்ல பாதி சுத்தம், எதை செஞ்சாலும் சுத்தமா செஞ்சிடணும். எனவே நாங்க கொடுக்கிற உதுஹியாவை கவனமாக கச்சிதமாக யாருக்கும் தொல்லைகள் இல்லாமல் நாய்கள் வந்து எடுத்துட்டு போய் ரோட்டுல போடுற அளவுக்கு சின்ன மடுவுகளை தோண்டி புதைச்சிடாம பக்குவமான முறையில இந்த நாட்டுல வாழுகின்ற ஒட்டுமொத்த முஸ்லிம்களுடைய கண்ணியத்தையும் கவனத்துல கொண்டு இந்த நாட்டு சட்டத்தையும் கவனத்துல கொண்டு என்ன செய்யும், இந்த உதுஹியாவை நம்ம கொடுக்கணும். கொடுக்கிற நேரம் மிக கவனமாக கொடுக்கணும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய வரலாறை பத்தி சொல்ற நேரம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கடைசி டைம்ல வாராரு, மகன் கௌபாவுக்கு அடியில இருந்து அந்த மரம் ஒன்று இருந்துச்சு, அதுல இருந்து ஈட்டி அப்படியே தீட்டிக்கிட்டு இருக்கிறாரு.
அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து அறிமுகமாகி நான் தான் உங்களோட வாப்பான்னு சொல்லி 2 பேரும் கட்டி பிடிச்சு வாப்பாவை மிச்ச நாளைக்கு பிறகு கண்ட பிள்ளை சந்தோஷமாக இருக்கிற நேரத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாரு, மகே தங்க அல்லாஹு தஆலா ஒரு கட்டளை இட்டிருக்கிறான், இந்த கஅபாவை கட்டுமாறு கட்டளை இட்டிருக்கிறான், நீங்க எனக்கு உதவி செய்வீங்களான்னு கேட்கிறாரு. மகன் சொல்றாரு, வாப்பா உங்களுக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் மகனும் சேர்ந்து அந்த கஅபாவை கட்டுறாங்க. இப்ராஹிம் மினல் கவாயித், அஸ்திவாரத்தை அப்படியே உயர்த்தினார். ஆரம்பத்தில் கட்டப்பட்டிருந்த அந்த பவுண்டேஷன்ல இருந்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்படியே என்ன செஞ்சாங்க, உயர்த்தினாங்க. உயர்த்தி கட்டிட்டு ஒரு ஓரமா வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கிட்ட ஒரு துவா கேட்கிறார். ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அந்த சமீஉல் அலீம். யா அல்லாஹ், நான் கட்டின இந்த கஅபாவுடைய பணியை நீ ஏற்றுக்கொள் யா அல்லாஹ். யாருக்காக கஅபா கட்டினார்? அல்லாஹ்வுக்காக. யாருடைய ஆலயம்? அல்லாஹ்வுடைய ஆலயம். யார்கிட்ட துவா கேட்கிறார்? அல்லாஹ் கிட்ட துவா கேட்கிறார். என்னென்ன துவா கேட்கிறார்? யா அல்லாஹ், உண்ட கஅபாவை உனக்காக நானும் என்ற பிள்ளையும் சேர்ந்து கட்டி முடிச்சிட்டோம். ரப்பனா தகப்பல் மின்னா, யா அல்லாஹ், இந்த கஅபா கட்டின இந்த விஷயத்தை நீ ஏற்றுக்கொள் யா அல்லாஹ் அப்படின்னு கேட்கிறார். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, உதுஹியா கொடுத்து விட்டு அல்லாஹ் கிட்ட துவா கேளுங்க. எந்த ஒரு அமல் செய்தாலும் அல்லாஹ் கிட்ட துவா கேளுங்க. குளரை இழுத்துட்டு மாஷாஅல்லாஹ் இந்த முறை அறுத்த மாடு இருக்கே, சாமான்டா இப்படி ஒரு சாமான் தான். இந்த பெருமை கதை, போன முறை 4 லட்சம், இந்த முறை 5 லட்சம், போன முறை 3 லட்சம், இந்த முறை 4 லட்சம். இந்த பகட்டுத்தனத்தை அல்லாஹ் பார்க்கறல்ல. அல்லாஹு தஆலா சூரத்துல் ஹஜ் 37வது வசனம், லை யனாலல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாக்கின் யனாலுஹு தக்வா. அல்லாஹு தஆலா அந்த மாட்டுடைய இரத்தத்தையோ இறைச்சியோ, நீங்க அறுக்கிற மிருகத்துடைய இரத்தத்தையோ இறைச்சியோ அல்லாஹு தஆலா பார்க்கிறான் இல்ல, இறையச்சத்தை தான் பார்க்கிறான். உங்களோட இறையச்சம் எப்படி என்பதை பார்க்கிறான். எனவே இந்த விஷயத்துல கவனமாக இருங்க. அடுத்தது, அறுக்கிற ஆக்களுக்கு கொடுக்காது. ஒரு ஆள் வீட்டுல ஒரு மாடு அறுக்கிறாருன்னா அவர் சாப்பிடலாம், தேவையான அளவு. ரசூலுல்லாஹ் ஆரம்பத்துல 3 நாளைக்கு மேல எடுத்து வைக்க கூடாது அப்படின்னு கட்டளை இட்டாங்க உதுஹியா கொடுக்கறது. பிறகு ரசூலுல்லாஹ் உங்களுக்கு தேவையான மாதிரி எடுத்து வச்சுக்கங்க, அதனால எல்லாத்தையும் அள்ளி வைக்கிற இல்ல. அதுக்கு பிறகு நீங்களும் சாப்பிட்டு உங்களோட குடும்பத்துக்கும் கொடுத்து உங்களோட ஏழை எளியவர்களுக்கும் என்ன செய்யுங்க, கொடுங்க, உங்களோட தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுக்கங்க என்று இஸ்லாம் நமக்கு அனுமதி தருகிறது. அறுத்தவருக்கே திரும்ப கொடுத்து, அறுத்தவருக்கும் திரும்ப கொடுத்து, இந்த ஹாஜியார் அறுத்து அந்த ஹாஜியாருக்கு, அந்த ஹாஜியார் அறுத்து இந்த ஹாஜியாருக்கு, இந்த ஹாஜியார் நோம்புடைய காலங்கள் வந்தா இந்த ஃபீசர் எல்லாம் ரிப்பேர் பண்ணி ரெடியாக்கி வச்சிருக்கிறாங்க இறைச்சி சேர்க்கறது. எத்தனையோ மக்கள் கஷ்டவாளிகள் இல்லாதவங்க தேடி போய், இஸ்லாத்துல வந்தவங்க தேடி போய் என்ன செய்யுங்க, அவங்களுக்கு கொடுத்து இந்த இபாதத்துடைய விஷயத்துல கவனமாக இருங்க. இந்த விஷயத்துல ஷைத்தான் வந்து நம்முடைய இபாதத்தை கெட வைத்துருவான் என்பதில் நானும் நீங்களும் கவனமாக இருந்து இந்த புனிதமான நாட்கள்ல நிறைய திக்ர் செய்யுங்க. இன்றைய நாளும் சிறப்பான நாள். நிறைய அல்லாஹ்வை திக்ர் செஞ்சு அல்லாஹ் கிட்ட துவா கேட்டு நல்லவர்களாக வாழ்ந்து குடும்ப உறவை சேர்ந்து ஒரு குடும்பத்தின் தியாகத்தை ஞாபகப்படுத்துகிற நாங்கள் அதுக்கு தகுதியானவர்களா என்று நம்முடைய மனயுச்சியோடு பேசி இந்த உதுஹியா என்று சொல்லுகிற ரத்தத்தை ஓட்டுவதற்கு முன்னர் நம்முடைய உள்ளத்திலே இருக்கிற வஞ்சகத்தையும் குரோதத்தையும் அறுத்தறிந்து விட்டு அல்லாஹ்வுக்காக ஒன்று சேர்ந்து உறவால் இந்த காணொளி உங்களின் உள்ளத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தால் இது போன்ற காணொளிகளை தொடர்ச்சியாக நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இது ஒரு நிலையான தர்மம் என்பதால் பிறருக்கும் காணொளிகளை பரிந்துரை செய்யுங்கள்.